ஸ்டாலின் அரசின் மோசமான செயல்பாடுகளும் உருப்படி இல்லாத திட்டங்களாலும் கடந்த 2024ஆம் ஆண்டில் சுற்றுலா, கலை, பண்பாடு, அறநிலையத் துறைகளின் தோல்விகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 2024ஆம் ஆண்டு தமிழக அரசின் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறைகள் தங்கள் பொறுப்புகளை முறையாக நிறைவேற்ற தவறியதாக பொதுமக்களிடையே கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதாக உறுதியளித்த போதிலும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் மோசமான தாமதம் ஏற்பட்டுள்ளது. சாகச சுற்றுலா தலங்கள் அமைப்பதற்காக 13 வகையான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அந்த திட்டங்கள் அனைத்தும் காகிதத்தில் மட்டுமே உள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள் மத்தியில் தமிழக அரசின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது. விடியா அரசு ஆட்சிக்கு வந்ததும் கலை பண்பாட்டுத்துறை என்பது கலைஞர்களை ஏமாற்றும் துறையாகவே உள்ளது. சங்கமம், நம்ம ஊரு திருவிழா என நிகழ்ச்சியின் பெயர்களை மட்டுமே லட்சக்கணக்கில் செலவு செய்து விளம்பரம் செய்தாலும் கலைஞர்களுக்கு உரிய ஆதரவோ அங்கீகாரமோ வழங்க தவறியுள்ளதை இங்கு பார்க்க வேண்டியுள்ளது. மாவட்ட கலை மன்றங்களில் கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டைகள் அரசு நிகழ்ச்சிகளில் எந்த பயனும் அளிக்கவில்லை என்று கலைஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நிதி ஆதரவு மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் தமிழகத்தின் கலை பாரம்பரியத்தை உயர்த்துவதற்கு இத்துறை முற்றிலும் தோல்வியடைந்ததாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தனக்கு பைசா தரவங்களுக்கு மட்டும் கேட்ட திறந்துட்டு உள்ள விடுறாங்க. அதை நான் கண்கூட பார்த்துட்டு வந்தேன். இதை அமைச்சர் பக்திமானா இருக்கார், அவருடைய செயல்பாடு பக்திக்கு உகந்ததாக எதுவும் இல்லை. ரொம்ப கீழே நிற்க வைக்கிறாங்க. பிபி சுகர் எங்களுக்கு மயக்கமாக இருக்குது சார். காலேருந்து டீ தண்ணி கூட பார்க்க வர முருகனை இப்படி சோதனை பண்ணுறாங்க சார். நிர்வாகம் சரியில்லை சார். இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தவரையில் கோயில் நிர்வாகத்தை மேம்படுத்துவதாக கூறிய போதிலும் நிதி மேலாண்மை மற்றும் திருப்பணிகளில் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் பக்தர்கள் மத்தியில் அதிருப்தி நிலவுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 300 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள், ஆடி மாத அம்மன் கோயில் சுற்றுலா மற்றும் புரட்டாசி மாத வைணவ கோயில் சுற்றுலா திட்டங்கள் அறிவிக்கப்பட்டும் மோசமான ஒருங்கிணைப்பால் பக்தர்கள் பயனடையவில்லை. 2024ஆம் ஆண்டில் தமிழக அரசின் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறைகள் தங்கள் பொறுப்புகளை முறையாக நிறைவேற்ற தவறியதால் மாநிலத்தின் கலாச்சார மற்றும் ஆன்மீக பாரம்பரியம் பாதிக்கப்பட்டுள்ளது. உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் தாமதம், கலைஞர்களுக்கு ஆதரவு இன்மை, கோயில் நிர்வாகத்தில் குழப்பங்கள் ஆகியவை இத்துறைகளின் மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்துகின்றன. இந்த குறைபாடுகளை உடனடியாக சரி செய்ய விடியா அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்களின் நம்பிக்கை மேலும் சரியும் என எச்சரிக்கப்படுகிறது.